வணக்கம் மக்களே. என்ன மக்களே, அதுக்குள்ள சாட்டர்டே வந்துருச்சா? அதுக்குள்ள சாட்டர்டே சண்டே எபிசோட் வீடியோ பேச போறோமா? என்ன மக்களே, நாட்கள் இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. இப்பதான் போன வார சாட்டர்டே எபிசோடுக்கு வீடியோ பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு ப்ரோ. அதுக்குள்ள பார்த்தா அடுத்த வார சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு வந்து நிக்கிறோம். எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க. இதுக்கு தான் சொல்றாங்க ப்ரோ, வாழ்க்கையில யாரு கூட சண்டை போடாதீங்க, சண்டை போட்டால் உடனே பேசிருங்க, ஏன்னா நாட்கள் அப்படிங்கிறது வேகமா ஓடிடும், அப்புறம் அந்த நாட்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப எதுக்கு ப்ரோ இதை சொல்றான்னு கேட்டேன்னா, எனக்கே தெரியல ப்ரோ. அரமெண்டல் மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல பேசுறேன். ஏன் அரமெண்டல் மாதிரி பேசுறேன்னா, இன்னைக்கான சாட்டர்டே எபிசோட்ல ஒரு அரமெண்டலுக்கான டாபிக் அட்ரஸ் பண்ண போறாங்களா? இன்னும் ப்ரோ சொல்றேன், அரமெண்டல் டாபிக்னா வேற யாரு? சாண்ட்ராக்கான டாபிக் தான். சாண்ட்ராக்கான டாபிக்கை இன்னைக்கு அட்ரஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்டிங்ல சொல்லிக்கிறேன். சாண்ட்ராக்கான டாபிக் அட்ரஸ் பண்றாங்க, ஆனா அது எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஏன்னா அங்க வந்து ஹோஸ்ட் பண்ண போறது விஜய் சேதுபதி அவர்கள். அவர் எப்படி பல்ட்டி அடிப்பாருன்னா எனக்கு தெரியாதுப்பா. இந்த கண்டென்ட் எடுத்து வச்சிருக்காங்க, இந்த கண்டென்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சாண்ட்ராக்கான டாபிக்கை பேசணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா போன வாரத்தை ஃபுல்லா, அதாவது போன வாரம் இல்ல, இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த ப்ரோமோவை ரூல் பண்ணது எல்லாமே சாண்ட்ரா மட்டும்தான். முதல் ப்ரோமோ, ரெண்டாவது ப்ரோமோ, மூணாவது ப்ரோமோ, ஹாட் ஸ்டார் ப்ரோமோன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரோமோலையுமே சாண்ட்ரா மட்டும்தான் வந்திருக்காங்க. வாண்டடா சாண்ட்ராவை புஷ் பண்ணியிருக்காங்க. வாண்டடா வீட்டுக்குள்ள சாண்ட்ராவை என்ன பண்ணாங்க, எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி பிம்பத்தை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் மேல ஃபேக் அலிகேஷனை தூக்கி போட்டாச்சு. முக்கியமா கடைசியில கனி மேலாம் ஒரு விஷயத்தை தூக்கி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பா வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த எல்லாமே அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை மொத்தமா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மொத்தமா அட்ரஸ் பண்ணா சாண்ட்ரா மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க. அது சேனலுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. சாரி, சேனலுக்கு இல்ல, சாண்ட்ராக்கு மிகப்பெரிய பாதிப்பாயிரும். அந்த வகையில மொத்தமா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி சம்பந்தப்பட்ட அந்த 2 டாபிக் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. கனி சம்பந்தப்பட்ட 2 டாபிக் என்னன்னா, ஒன்னு அந்த கிளாஸ் கழுவ வரும்போது மூஞ்ச பார்த்து கூட பேசல, இவங்க வந்து மூஞ்சி கொடுத்து பேசினப்ப கூட மூஞ்சி கொடுத்து பேசாம அந்த பக்கம் போயிட்டு அந்த வாரத்தை பிடிச்சி வச்சு ஒரு டிராமா போட்டிருப்பாங்க. அது மிகப்பெரிய சண்டையா வீட்டுக்குள்ள வெடிச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க. வினோத் அவர்கள் கூட நம்ம கனியை கூட்டு போய் பேசி முடிச்சு வைக்க ட்ரை பண்ணிருப்பாப்ல, அது முடிஞ்சிருக்காது. அந்த பிரச்சனை ஒரு மாதிரி இழுத்துட்டே தான் போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வியாழக்கிழமை நைட் வந்து கனி அவர்கள் மேல இன்னொரு அக்யூசேஷனை தூக்கி வச்சிருப்பாங்க. நீ வந்து என் பாப்பாவை பத்தி பாட்டு பாடிட்ட, வேனுக்குன்னு என் பாப்பாவை எடுத்து பாட்டு பாடிட்டேன், இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல கேம் ஆடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷனுக்கு மேல வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு கனி அவர்கள் வீட்டுக்குள்ள சண்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லயே அந்த சண்டை தான் வந்துச்சு. ஓகேவா? சோ அந்த சண்டையில கனி அவர்கள் கடைசியில் ஒரு டயலாக வேற விட்டுட்டு போயிருக்காங்க. உன்னை எப்படி சாரி கேட்க வைக்கணும் எனக்கு தெரியும், யாருக்கிட்ட கொண்டு போய் யார் மூலமா உன்னை நான் சாரி கேட்க வைக்கிறேன்னு பாரு, நீ கண்டிப்பா என்கிட்ட சாரி கேட்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 1 hour எபிசோட்ல எதெல்லாம் ஹைலைட் பண்றாங்களோ அந்த விஷயத்த மட்டும் தான் கேட்பாங்க. அதை தாண்டி வேற எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க. 24/7 எது கடந்து போனாலுமே அதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமா இந்த நடுராத்திரி 1:45 நாய் குலைக்குதுல, அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கண்டிப்பா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில இந்த கண்டென்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க. இது எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்டே அந்த கிளாஸ் மேட்டர் தான் எடுப்பாங்க. சாண்ட்ரா அவர்கள் அவங்களுக்கான கிளாஸை கழுவாம கிச்சன்ல வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ கனி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணி யாருக்கான கிளாஸ்ன்னு பாருங்க, அதை கொஞ்சம் கழுவ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வினோத்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ வினோத் சாண்ட்ரா கூட்டிருப்பாங்க. அப்போ உள்ள வந்த சாண்ட்ரா அந்த கிளாஸ் எடுக்கும் போது கனி அவர்கள் சாண்ட்ரா கிட்ட மூஞ்சிக்கு நேரா பேசியிருப்பாங்க. இந்த பக்கம் இருந்து சாண்ட்ரா, ஒன்றும் இல்லை சாண்ட்ரா, இந்த இடத்துல எந்த ஒரு கிளாஸையும் தட்டையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால தான் உங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தோம், வேற எதுவும் இல்லை, உங்களை கூட்டு சொல்லணும்னு இல்லை, எல்லாருமே உங்களுக்கு இதை கழுவிடுறாங்க, நீங்களும் கழுவிடுங்க, இங்கே வைக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கனி பேசியிருப்பாங்க. ஆனால் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் கனிக்கான மூஞ்சை சுத்தமாக எட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இருந்தால் வினோத்துக்கான மூஞ்சை தான் எட்டி பார்த்துருப்பாங்க. ஏன்னா வினோத் கனி இவங்க 2 பேரும் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ இங்க இருந்த சாண்ட்ரா வினோத்தை பார்த்து தான் பேசிட்டு இருப்பாங்க. வினோத்தை பார்த்து வினோத் அதுல ஆள் இருந்தாங்க வினோத், அதனால தான் வைக்காம போயிட்டான் வினோத்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த வீட்டுக்குள்ள நம்ம வினோத் அவர்கள் முடிச்சு வைக்க கூட ட்ரை பண்ணிருப்பாரு. முடிச்சு வைக்க ட்ரை பண்ணி கனியெல்லாம் கூட்டு போயிட்டு, இங்க பாருங்க கனி, அவங்க உங்க மூஞ்ச பார்த்து பேசல, அப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கனியை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சுங்க பாரு, அவங்க பேசுனது நான் கவனிக்கவே இல்லை, நான் வந்து ஃபுல்லா வினோத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணேன், ஏன்னா வினோத் வந்து என்கிட்ட ரூடா பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை ஒரு மாதிரி வினோத் மேல தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த டாபிக்கை கண்டிப்பா சேதுன்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டாபிக் சுத்திட்டு ஃபர்ஸ்ட்
சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு கனியை வந்து பார்த்து பேசலன்னு சொல்லி தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா கடைசியில் அந்த பிரச்சனையை சாண்ட்ரா எப்படி திருப்பி விட்டாங்கன்னா, ஆமா நான் பார்த்து பேசல, அதுக்கு காரணம் வினோத் என்கிட்ட ரூடா பேசினா, ரூடா நடந்துக்கிட்டான், அதனால நான் வினோத்தை பார்த்து பேசணும்னு சொல்லி அந்த கண்டென்ட் ஒரு மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டாங்க. ஓகேவா? அதனால கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவாங்க, எழுப்பி கொஸ்டின் பண்ணுவாங்க. அங்க சாண்ட்ரா எப்பவும் போல பொய்கள் அடுக்குவாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு ஒரு தனி திறமை இருக்கு ப்ரோ. பொய்கள் பயங்கரமா சொல்றாங்க. அவங்களால வந்து பொய்களை வந்து ஃப்ளூயண்டா சொல்லிட்டே இருக்க முடியுது. ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியா தப்பிச்சு ஓடுவாங்க, ரொம்ப ஈஸியா மூஞ்ச பாவமா வச்சு தப்பிப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன் பாரு, என்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா மூஞ்ச சாடா வச்சிருப்பாங்க. அடிச்சு சொல்றேன், சாண்ட்ராக்கான மூஞ்சி இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். வேணாம் பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்படி வச்சாதான் சேதனை அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அப்படியே அட்ரஸ் பண்ணாலும் அந்த விஷயத்தை எடுத்து பெருசா பேச முடியாது. ஏன்னா சாண்ட்ரா அல்ற மாதிரி பேசுவாங்க. உடனே இல்லைண்ணா தெரியலண்ணா, ஐயோண்ணா அண்ணா தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அட்ரஸ் பண்ண முடியாது பார்த்தீங்களா? அதனால கண்டிப்பா சாண்ட்ரா ஒரு நாடகத்தை போடுவாங்க. இருந்தாலும் கண்டிப்பா சேதனை அந்த டாபிக் அட்ரஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாபிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அந்த பாப்பா டாபிக் வருவாங்க. ஏன்னா பாப்பா டாபிக் வந்து ரொம்பவே ஓவர்போர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சாதாரணமா படிச்சாங்க பாட்டு. ஓகேவா? சாதாரணமா ரேண்டமா தான் பாட்டுகள் எடுத்தாங்க. சும்மா கிரேசி ஃப்ராக்ல இருந்து ஏபிசிடில இருந்து சிங்கிச்சா சிங்கிச்சான்னு ஏகப்பட்ட பாட்டு, சும்மா ரேண்டமா பாட்டு அடிச்சு விட்டுட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டுக்கு நடுவுல நிறைய ரைம்ஸ் வந்துட்டான், நிறைய பாப்பா சாங் வந்துட்டான், நிறைய அம்மா சாங் வந்துட்டான். அதனால இது சாண்ட்ராவை அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சாண்ட்ரா வந்து ஒரு டுலுலு லைஃப்ல உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வெளியே உட்கார்ந்து இருக்க தற்கொலை கூட்டமும் அதே தான் பண்ணுது. வெளியே உட்கார்ந்து இருக்க தற்கொலை கூட்டமும் இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு ரைம்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ரைம்ஸே எங்க அக்கா சாண்ட்ராவை தான் பார்த்து பாடினாங்க. இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு பாப்பா சாங் இருக்கு பாருங்க, இந்த பாப்பா சாங்கும் எங்க அக்காவை பார்த்தா பாடினாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க தற்கொலை கூட்டமும் அப்படிதான் முட்டு கொடுக்கு. அந்த வகையில் கண்டிப்பா அந்த டாபிக் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா கனி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. அங்க ரேண்டமா பேசின விஷயம், நீ பாட்டுக்கு போற போக்கில் வந்து என் மேல ஒரு விஷயத்த வச்சுட்டு போயிட்ட, நான் வந்து ஏதோ உன்னோட பாப்பாவை இது பண்ணி பேசுன மாதிரி வச்சுட்டு போயிட்டேன், அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம், அதுக்கு நீ சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அக்கா அடிச்சு பேசியிருப்பாங்க. ஆனா சாண்ட்ராக்காவை பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கூட இறங்காம, நான் தப்பு பண்ணல, சாரி கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்க எல்லாம் டார்கெட் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சட்டையை போட்டு அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அந்த டாபிக் அட்ரஸ் பண்ணுவாங்க. அட்ரஸ் பண்ணி ஒன்று சாண்ட்ரா வெளிப்பட்டு அது என்ன பாட்டுன்னு கேட்பாங்க. சாண்ட்ரா எப்பவும் போல தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியாதுன்னா நீங்கள் எப்படி அவங்கள சொல்லுவீங்கன்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லாக் பண்ணால் சாண்ட்ரா காலி. ஓகேவா? சாண்ட்ரா திரும்ப உட்காந்து ஒப்பாரி தான் வைக்கணும். ஆனால் சேதனை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எபிசோடோ இல்லை ப்ரோமோவோ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஏன்னா ஒருவேளை அண்ணன் ஒரேடி அந்த பல்ட்டி அடிச்சு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலங்கிற மேட்டர்ல இருந்து இப்படி பேசிட்டாருன்னா, என்னமா கனி நீங்க அவங்க மூஞ்ச பார்க்கலன்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கனி? சாப்பிடாம இருப்பீங்களா கனி? சாப்பாடு இறங்காதா கனி? அப்பெல்லாம் எதுவும் இல்லைல்ல கனி, அவங்க மூஞ்ச பார்க்கறாங்க, பார்க்காம போறாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கனின்னு சொல்லிட்டு கனிக்கு ஒரு அடியை போட்டுட்டு அப்புறம் வினோத்தை கூட்டு, வினோத்தை நீ என்ன பெரிய பஞ்சாயத்து தலைவரா, அவங்க மூஞ்ச பார்க்கலன்னா கண்ணியை கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணுவியா? அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு சாண்ட்ரா கிட்ட ரூடா பேசின? நீ ரூடா பேச போய் தான் அவங்க எட்டி பார்க்கல, உன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி வினோத்தை தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா, ஏன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. இங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை எப்படி கேட்கணும், எப்படி அட்ரஸ் பண்ணா சாண்ட்ரா மாட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சாண்ட்ரா ஆல்ரெடி மாட்டிக்கிட்டாங்க. மக்கள் வந்து பல குறும்படங்களை போட்டு மக்கள் அடி புலந்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு தெரியும். ஆனா ஹோஸ்ட் பண்ற அந்த நபர் அதை கேட்பாரா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ரெண்டாவது இந்த டாபிக்ல கூட டக்குன்னு கனியை பிடிச்சி, கனி யாரை கேட்டு நீங்க பாப்பா பாட்டு பாடினீங்க? வீட்டுக்குள்ள யாரு பாப்பா இருக்கா? யாருக்கு ரைம்ஸ் பாடினீங்க? யாருக்கு அம்மா பாட்டு பாடினீங்க? உங்க இஷ்டத்துக்கு பாட்டு பாடுவீங்களா? அங்க உட்காந்து பாட்டு பாட உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? அந்த பாட்டுக்கெல்லாம் முத காப்பிரைட்ஸே உங்கள்கிட்ட கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை கனியெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிட்டா, ஏன்னா எனக்கு என் மண்டைக்குள்ள அதுவும் ஓடிட்டு இருக்கு. இந்த டாபிக் அட்ரஸ் பண்றதா தான் சொல்லியிருக்காங்க. எப்படி அட்ரஸ் பண்றாங்க, என்ன மாதிரி அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஷூட் ஸ்டார்ட் ஆகி போகும்போது தான் தெரியும். அது ஸ்டார்ட் ஆகவே இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியலையே, எனக்கு அது வேற ஒரு மாதிரி குழம்பிட்டே இருக்கு. அண்ணே நல்லபடியா நீதி கொடுப்பீங்க நம்புறேன். ஏன்னா மக்கள் உங்களை நம்பிட்டு இருக்காங்க, மக்கள் உங்க மேலதான் மிகப்பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காங்க. நீங்க தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கேம் ஆடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் உங்களையும் காரி துப்பிடுவாங்க, உள்ள இருக்க சாண்ட்ராவையும் காரி துப்பிடுவாங்க. ஆல்ரெடி சாண்ட்ராவை துப்பிட்டு இருக்காங்க. நீங்க குறுக்க போய் மாட்டிக்காதீங்கண்ணே, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து நியாயம் நீதி வென்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க நம்புறேன். அது எந்த பக்கம் எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க, ஆனா நியாயம் நீதி நேர்மை இருக்கணும், அந்த பக்கம் எடுங்க. ஓகேவா? அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் கூத்தாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க, சாண்ட்ராக்கான டாபிக் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. அட்ரஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேக் அலிகேஷன் தான் வெளியே வரும், நிறைய விஷயம் வெளியே வந்துடும்.
அதனால அது ரொம்பவே தப்பா போயிடும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி கனிக்கான பிரச்சனை. ரெண்டாவது அந்த தூக்க பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணுது. தூக்க பிரச்சனை என்னன்னா, வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசுறாங்க, பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வாண்டடா வெளியே போய் படுத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை மேபி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.